எப்பிறவி எடுத்தாலும் உன்னை காண கண்களை படைத்திடு, எப்பிறவி எடுத்தாலும் உன் நாமம் கூற நாவை படைத்திடு, எப்பிறவியிலும் உன்னை மறவாதிருக்கும் நல் மனதை படைத்திடு, உலக ஆத்மாக்களுக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் கொடுத்திடு. ஓம் நம சிவாய. என் அன்பு கும்பராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ இன்னும் 2.5 ஆண்டுகளுக்கு உங்கள் வாழ்க்கை பயணம் எப்படி இருக்க போகுது, கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க வாழ்க்கையை மாத்த போகுது. ஏன்னா இறைவன் கொடுத்திருக்கிற பணியை செவ்வனே நான் செய்திருக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கையில சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் மிகைப்படுத்தி எதுவும் சொல்லக்கூடாது, அதே நேரத்துல உண்மையை மறைக்கவும் கூடாது. உள்ளது உள்ளபடி நம்ம சொல்லும் போது உங்களது வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் மாத்தி அமைச்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்படிங்கறதால தான் கொஞ்சம் ஓப்பனாவே இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம், பேச போறோம். சனி பகவான் இந்த மார்ச் மாசம் 29ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாக போகிறார். எல்லாரும் நீங்க ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பயிற்சி. கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு, அதாவது 2027ஆம் ஆண்டு வரைக்கும் மீன ராசியிலேயே சனி பகவான் இருப்பார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு சில சுருக்கமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, மனுஷன் செய்யற கர்மங்களுக்கு ஏற்ப சுப பலன்களை கொடுக்கக்கூடியவர், அதுபோல அசுப பலன்களை கொடுக்கக்கூடியவர். அதே நேரத்துல சனி கொடுத்தாலும் எவரும் தடுக்க மாட்டார், சனி கெடுத்தாலும் எவரும் தப்பிக்க மாட்டார். அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த ஒரு கிரகம். நீதி, நேர்ம, தர்மம் இதெல்லாம் மனிதர்களுக்கு பாடங்களாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இது. நல்லதும் கெட்டதும் அதிகம் செய்யக்கூடிய கிரகம். நல்லதா இருந்தாலும் ரொம்ப அதிகமா இருக்கும், கெட்டதா இருந்தாலும் ரொம்ப அதிகமா இருக்கும். சனி பகவானுடைய தத்துவமே நன்மை செஞ்சா நன்மை கிடைக்கும், தீமை செஞ்சா தீமை கிடைக்கும். அதாவது நல்லவனுக்கு நல்லவன், வல்லவனுக்கு வல்லவன், அடிக்கு அடி, உதைக்கு உத. அது மட்டும் இல்லைங்க, தங்கத்தை நெருப்புல போட்டு தட்டி அழுக்க எடுத்து புடம் போட்டு அழகான ஆபரணமா மாத்திர தன்மை யாருக்கு இருக்கு? பொற்கொள்ளனுக்கு இருக்கு. அந்த பொற்கொள்ளன் மாதிரி தான் சனி பகவான் நம்மையும் புடம் போட்டு பத்திரமாத்து தங்கமா ஆபரணமா மாற்றக்கூடியவர். ரொம்ப அழகா மாத்திருவார். நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட குணங்கள், சோம்பேறித்தனம் எல்லாத்தையும் தொடச்சி எரிஞ்சு சலவை செஞ்சு காய போடுவார். உளிய வச்சு அழகான சிற்பமா மாத்திர தன்மை சனி பகவானுக்கு உண்டு. சனியனுடைய சேர்க்கை, அந்த பார்வை இருக்குல்ல, நாம பெரிய ஞானியாகக்கூடிய தன்மையும் இருக்கு, பெரிய கெட்டவர்களாக மாறக்கூடிய தன்மையும் இருக்கு. நம்முடைய அனுபவத்துல சொல்ல போனா மிகப்பெரிய ஆசிரியர், குரு, தகப்பன் அப்படின்னு கூட சொல்லலாம் சனி பகவான். முக்கியமா சனி திசையில அல்லது 7.5 சனி காலங்கள்ல எல்லாரும் பயப்படுற மாதிரி கஷ்டத்தை கொடுக்க மாட்டாரு, துன்பத்தை கொடுக்க மாட்டாரு, நோயை கொடுத்துட மாட்டாரு. வாழ்க்கையில வெற்றி பெறுறது எப்படி, போராடுறது எப்படி, விழுந்தாலும் எழுந்து நிக்கிறது எப்படி அப்படின்லாம் சொல்லக்கூடியவர், அதுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடியவர் சனி பகவான். அவருடைய பாதை ரொம்ப கடினமா இருக்கும். கல்லு, முள்ளு, கரடு, போட்டி, பொறாமை, அவமானம் இதெல்லாம் அதிகமா இருக்கும், ரொம்ப கடினம். ஆனா கடந்துட்டீங்க அப்படின்னா பொண்ணும் கிடைக்கும், பூவும் கிடைக்கும். எதுல? காலடியில. இன்னைக்கு கல்லு முள்ளையும் மிதிச்சு நீங்க கடந்து போறீங்க அப்படின்னா பூவும் பொண்ணும் பொருளும் செல்வமும் கிடைக்கக்கூடிய பாதை சனி பகவானுடைய பாதை. ஒரு மனுஷனுக்குள்ளார குருவினுடைய தன்மை கொண்டு வர செய்வார் வாழ்நாள் முழுவதும். அதாவது எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்களோ, எந்த அளவுக்கு துன்பத்தை அனுபவிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை ஒரு குருவாக, ஆசிரியராக, ஒரு தகப்பனாக, ஒரு ஞானியாக மாற்றக்கூடிய வலிமை உள்ளது அவருக்கு. அதனாலதான் சனியினுடைய கடைசி தசையில கடைசி புத்தி குரு புத்தியா வரும். நம்மள பெரிய குருவா, ஞானியா மாத்திருவாரு. சனிக்கு அவ்வளவு பெரிய வலிமை உண்டு. இப்ப கும்பராசிக்கு இதுவரைக்கும் சனி பகவான் ஜென்ம சனியாக இருந்தார். ஜென்ம சனியாக இருந்து ஏண்டா பிறந்தோம், அது இந்த மனுஷ பிறவி ஏண்டா எடுத்தோம், இப்படி ஒரு கஷ்டம் உலகத்துல இருக்கு, இப்படி ஒரு துன்பம் இருக்கு, இந்த மனிதர்கள்லாம் நம்மளை அவமானப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, கேவலப்படுத்துவாங்க, நம்மளை ஒதுக்குவாங்க, ஒரு தீண்டத்தகாத ஆத்மாவா நம்ம குடும்பத்துல உள்ளவங்களே நினைப்பாங்க அப்படின்னு ஒரு காலமும் நினைச்சதில்ல. உண்மையா இப்படி ஒரு கஷ்டத்தை பட்டிருப்பீங்க, சொல்ல முடியாத துயரங்கள் இந்த ஜென்ம சனியில. கும்பராசி நண்பர்கள் அப்படின்னா தங்க மாதிரி, பொய் சொல்லல, ஒரு அற்புதமான அமைதியான தெய்வீக குணம் கொண்டவர்கள் கும்பராசி நண்பர்களும் தோழிகளும். அப்பதான் கும்பராசியிலே பிறக்க முடியும். இது கும்பராசியினுடைய கர்மா. வாழ்க்கையில அமைதியா 4 பேருக்கு உதவியா குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய, பிறப்பு எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கும்பராசி. உன்னப்போல் தங்கம் ஊரில் இல்லை எங்கும், எங்க ஊர் சிங்கம் என்றும் உள்ளம் பொங்கும், எங்கெங்கும் நடத்து ராஜாங்கம், கும்பம் கரை சேர்த்த தங்கையா உனக்கு கோடி வணக்கமையா. உன்னப்போல் தங்கம் ஊரில் இல்லை எங்கும். அப்படி இருக்கிற கும்பராசிய இன்னைக்கு செதைச்சு வச்சிருக்காங்க கூட இருக்கிறவங்க, நம்பினவங்க,
குடும்பத்துல உள்ளவங்களே இன்னும் சொல்ல போனா அதை விட கொடுமை வேற என்ன இருக்கு? எதிரி நம்மளை ஒதுக்குனான்னா போடா அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். நண்பர்கள் ஒதுக்குனா தலை மொழிகிட்டு போயிட்டே இருக்கலாம். உறவினர்கள் ஒதுக்குனா எனக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா குடும்பத்தில் இருக்கிறவங்களே ஒதுக்குனா எங்க போய் சொல்ல? சிவாஜி பேசுறது மாதிரி தான். மனிதர்களுக்கு கஷ்டம் வந்தா கடவுள்கிட்ட சொல்லுவாங்க, அந்த கடவுளுக்கே கஷ்டம் வந்தா யாருகிட்ட சொல்ல முடியும்? அந்த மாதிரி குடும்பத்திலே உள்ளவங்க நம்மளை ஒதுக்குனா எங்க போய் சேர்றது? யாரை நம்புறது? இன்னும் சொல்ல போனா இந்த ஜென்ம சனிங்கிறது என்ன தெரியுமா செய்யும்? புலிப்பாணி சித்தர் எழுதியிருக்கிறாரு, பாரப்பா ஜென்ம சனியின் பலனதனை சொல்ல கேளு, காசு பணம் நட்டமாகும், கைத்தொழிலும் கெட்டுவிடும், கடன்காரர் மொய்த்து நிற்பார், கயவன் என்ற பெயரும் வரும், கட்டியவள் கலகம் செய்வாள், கடிமனையில் போர்க்களமாம், கஷ்டமோ கஷ்டமப்பா, கால்நடையாய் அலைவான் மைந்தன், பெற்றோரும் பகையாவார், பிள்ளைகளும் சொற்கேளார், உற்ற நண்பர் பகையாவார், உறவுக்காரரும் பகையாவார், ஊனுறக்கம் கெட்டுவிடும், உடல் நோயோ வதவதைக்கும், சீறு வரும் சென்னாக கண்டம், சிறைபயமும் உண்டாகும் பார்வீட்டினிலே, உயிர் சேதம், விசனத்துக்கோ பஞ்சமில்லை, வித்தைகளும் பலிக்காது, விவேகியும் மூடனாவான், விதைத்த விதை முளைக்காது, விளைத்த பயிர் தேராது, வியாபாரம் நட்டமாகி வேற்றூருக்கு ஓட்டிவிடும், அங்கேயும் பாரப்பா அவதூறு வந்து சேரும், அஷ்டலட்சுமியும் மறைந்திடுவாள், கண்டங்களும் தோன்றுமப்பா, அனல் பட்ட புழு போல அலறிடுவார் கும்பராசி நண்பர்களும் தோழிகளும். இதுல ஏதாவது மாற்றம் இருந்திருக்குமா? இத்தனை கொடுமையையும் கண்டிருக்கிறதுக்கு 90% வாய்ப்பு இருக்கு. ஒரு 10% பேர் பூர்வ ஜென்ம புண்ணியத்தால, முன்னோர்கள் செய்த புண்ணியங்களால தப்பி பயிற்சிருக்கலாம். பெரிய கஷ்டங்கள் இல்லாம இந்த ஜென்ம சனியை கடந்து வந்திருக்கலாம். மற்ற 90% பேர் கண்டிப்பா அடிபட்டே ஆக வேண்டும். 7.5 சனி அப்படின்னு சும்மாவா பயப்படுறாங்க? இத்தனை கஷ்டங்களும் இந்த 7.5 சனியில வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு இன்னைக்கு இந்த வீடியோவை கேட்குறீங்க பாருங்க, அங்கதான் நிக்கிறீங்க. கும்பராசிக்காரர்கள் எத்தனை வலிமை உடையவர்கள் அப்படின்ட்டு. தொழில கஷ்டம் வந்திருக்கும், வருமானம் ரீதியா நஷ்டம் வந்திருக்கும், திடீர்னு விபத்து, திடீர்னு பிரச்சனை, நேற்று ஒன்று நடக்கும்னு நினைச்சிருப்பீங்க, அது மாறி மறுநாள் நடந்திருக்கும். இப்படி மாற்றங்களை சந்தித்து சோர்ந்து போய் இன்னைக்கு வாழ்வா சாவா போராட்டம், வேற வழியே இல்லையே, இன்னும் 2.5 ஆண்டு காலம் இந்த பாதச்சனியை கடக்கணுமே அப்படிங்கிற தவிப்புல இந்த சனி ஏதாவது செய்யுமாங்கிற ஏக்கத்துல இந்த வீடியோவை கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, கும்பராசிக்கு உண்மையா இந்த உலகத்தில் உள்ள யாருடைய ஆதரவு இல்லைனாலும் இறைவனுடைய அருள் உங்களுக்கு உண்டு. ரொம்ப கடவுளுக்கு பிடித்த ஆத்மா இந்த உலகத்தில் எது அப்படின்னா கும்பராசி நண்பர்களும் தோழிகளும் தான். ஏன்னா அந்த கும்பம் உச்சியில இருக்கிறது எதுக்கு? இந்த கலசத்தை தான் கும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கலசம் கோயில் உச்சியில வச்சிருக்கிறது எதுக்கு? தெய்வத்துக்கு ரொம்ப அருகில் இருக்க அல்லது தெய்வ சக்தியை முழுசாக பெறக்கூடிய கலசம் அது. அப்படிதான் அன்பு கும்பராசி நண்பர்களும் தோழிகளும். கண்ணீர் வடிச்சாலும் இறைவனை நினைச்சுக்கிட்டு கண்ணீர் வடிங்க. சும்மா இந்த ஏமாத்திட்டாங்க, கஷ்டப்படுத்திட்டாங்க, காயப்படுத்திட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க, துரத்தி விட்டுட்டாங்க, அலக்கழிச்சிட்டாங்க, அனுப்பி வச்சுட்டாங்க, எதுக்குமே வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு தெய்வத்தை பிடிக்குமோ பிடிக்காதோ, ஆனா தெய்வத்துக்கு உங்களை பிடிக்கும். இந்த கஷ்டமெல்லாம் எதுக்கு கொடுக்கிறாரு? உணரணும். ஒரு அடி நமக்கு கிடைக்கும் போது அந்த வலி தெரியும். அடுத்த அடி நம்ம மேல விழுந்தா என்ன வலிக்கும் அப்படின்னு புரியும். அதுக்கு அடுத்த அடி எப்படி நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு தெரியும். இதுதான் 7.5 சனி கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம். இதுக்கு மேல யாராவது உங்களை அடிக்க முடியும்? இதுக்கு மேல யாராவது உங்களை தோக்க வைக்க முடியும்? துரோகம் செய்ய முடியும் உங்களுக்கு? அல்லது உங்களை ஏமாத்த முடியுமா? நஷ்டப்படுத்த முடியுமா? முடியவே முடியாது. எல்லாத்துலயும் இனிமே எச்சரிக்கையா இருப்பீங்களே. விபத்து நடந்ததா? இனிமே நடக்காது. அலட்சியமா கடல்ல குளிச்சிருப்பீங்க, அலட்சியமா மலையில இருந்து குதிச்சிருப்பீங்க, அலட்சியமா ஆத்துல குதிச்சிருப்பீங்க, அலட்சியமா வாகனத்துல போயிருப்பீங்க. இனிமே அப்படி போவீங்களா? அனுபவம். அதுதான் சனி பகவான். ஒரு மனச்சோர்வு வந்திருக்கும், ஒரு பற்றின்மை வந்திருக்கும், தடைக்கு மேல் தடை வந்திருக்கும், எல்லாத்துலயும் அனுபவம். இன்னைக்கு பாதி பேர் வாழ்க்கையே இனிமே வேண்டாம், ஏன் இந்த பூமியில நம்ம மட்டும் இவ்வளவு கீழே இருக்கோம், ஏன் இருக்கீங்க? இறைவன் சோதிக்கிறார். நீங்க நேர்மையா இருக்கீங்க, எந்த ஒரு உயிரினத்துக்கும் தொந்தரவு செய்யக்கூடாது, அல்லது கஷ்டப்படுத்தக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது, துரோகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கொள்கையோட இருக்கீங்க. நல்லவங்க நீங்க, தங்கம். அதனாலதான் அந்த பாட்டு பாடுனேன், தங்கம் நீங்க. அப்ப கடவுள் உங்களை சோதிப்பார தவிர கைவிட மாட்டார். ரஜினி ஸ்டைல் தான். நல்லவங்களை சோதிப்பாரு, ஆனா கைவிட மாட்டாரு. கெட்டவங்களை தூக்கி விடுவார், ஆனா கைவிட்டுருவார். எந்த அளவுக்கு கஷ்டங்களையும் சவால்களையும் துரோகங்களையும் அவமானத்தையும் சந்திச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு பிஹெச்டிக்கு ஈக்குவலான பாடம் படிப்பு அப்படின்னு நினைச்சுக்கீங்க. பிஹெச்டி படிச்சிருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கை பாடத்துல. அவ்வளவுதான். இனிமே எந்த இடத்துல அமைதியா இருக்கணும், எந்த இடத்துல வலிமையோட இருக்கணும், எந்த இடத்துல கோவப்படணும், எந்த இடத்துல சிரிக்கணும், எந்த இடத்துல ரசிக்கணும் தெரிஞ்சிருக்குமா? அப்புறம் இதை விட என்ன வேணும்? உண்மையை சொல்லப்போனா இன்னும் 3 ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவானை வாழ்த்துவீங்க. நீங்க வேணா பாருங்க.
இன்னைக்கு எல்லாரையும் திட்டிட்டு இருப்பீங்க, ஆனா கண்டிப்பா சனி பகவானை வாழ்த்துவீங்க. இந்த பாடத்தை நம்ம இந்த நேரத்தில் கத்துக்கல அப்படின்னா இன்னைக்கு பெரிய அடி விழுந்திருக்கும், பெரிய நஷ்டம் அடைஞ்சிருப்போம். அதுதான் எப்பொழுதுமே உலகத்துல இருக்கிற கஷ்டங்கள், நஷ்டங்கள், துரோகங்கள், அவமானங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சது ரொம்ப சின்னது அப்படின்னு நினைச்சிங்க. அதாவது ஒரு 5 அடி 10 அடியிலிருந்து விழுந்துட்டீங்க அப்படின்னு நினைச்சிங்க. இதே உயரமான இடத்துல இருந்து விழுந்தா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்களால சுதாரிச்சிக்க முடியும். அந்த சுதாரிக்கிற அளவுக்கு தான் சனி பகவான் எல்லா அமைப்பையும் கொடுத்திருக்கிறார். 7.5 சனியினுடைய கடைசி கட்டத்தில் இருக்கீங்க. உத்தியோக வாழ்க்கையில சவால்கள், குடும்ப வாழ்க்கையில சவால்கள், வியாபாரத்துல சவால், வெளிநாட்டுக்கு போனாலும் அங்கேயும் சவால், சவாலுக்கு மேல் சவால், சவாலே சமாளி. எப்பொழுதுமே இது மாதிரி நேரத்துல நடந்ததை மறந்துட்டு தெளிவா முடிவெடுங்க, தெளிவா திட்டமிடுங்க, சமாளிச்சிடலாம். அதைத்தான் சொல்றாரு சனி பகவான். சனியின் தாக்கம் இன்னும் இருக்கும். இப்பதான் இந்த 5 ஆண்டுகள் என்ன செஞ்சிருப்பாரு, சரி படுத்திட்டோம், சோதிச்சிட்டோம், ரொம்ப வலிமையா இருக்காங்க, நேர்மையா இருந்திருக்காங்க, அவமானம் பட்டுட்டாங்க, கௌரவ இழப்ப சந்திச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, கட்டியவனே கலகம் செஞ்சிருக்கான், குடும்பம் போர்க்களமா ஆயிடுச்சு, கயவன் அப்படிங்கிற பேரும் வாங்கிட்டாங்க, கயவல் அப்படிங்கிற பேரும் வாங்கியாச்சு, கடன்காரர்கள் மொய்த்து அவமானப்படுத்திட்டாங்க, பணம் நஷ்டமாயிடுச்சு, உறவுகளும் பகை, குடும்பத்தில் உள்ளவங்களும் பகை, பெத்தவங்களும் பகை, பெற்றோர்களும் பகை, பிள்ளைகளும் பகை. எவ்வளவு பெரிய அறிவாளி, நான் அறிவாளின்னு நினைச்சவங்க மூடனாகி போனாங்க, பயிர் சேதமாச்சு, நட்டமாச்சு, சரி வெளியூருக்கு ஓடி அங்கேயும் அவதூறு அடைஞ்சாச்சு. இதுக்கு மேல என்ன சொல்றார் சனி பகவான், யாரப்பா அந்த சாதனை, கொஞ்சம் இங்க வாங்க, யாரப்பா அந்த வெற்றி, இங்க வாங்க, யாரப்பா அந்த செல்வம், இங்க வாங்க, என் அன்பு கும்பராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் அள்ளி கொடுங்க அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். சோதிச்சுட்டாரு, அதில் நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஆனால் ஜெயிச்சாலும் வெளியில சொல்றது இல்ல, உள்ளுக்குள்ளார காயங்கள், இதெல்லாம் உள்காயம், விட்டா போய் தற்கொலை பண்ணிப்பீங்க, அந்த இடத்துல இருக்கீங்க. ஆனாலும் என் அன்பு கும்பராசி நண்பர்களே, இந்த நேரத்துல கொஞ்சம் முடிவுக்கு வந்திருக்கிறார். ஏன்னா அப்படிதான் சூழ்நிலை அமையுது. அவருடைய செயல்பாடே கஷ்டத்தை நீண்ட நாள் கொடுப்பாரு, அதே பலனை நீண்ட வருடங்கள் நிலைக்க வைப்பார். 100 மடங்கு நிலையா இருக்கும். அவர் கஷ்டப்படுத்தி கொடுக்கிற, சோதித்து கொடுக்கிற, அல்லது உங்களது குணத்தை பார்த்து கொடுக்கிற செல்வங்கள் இருக்குல்ல, பல தலைமுறைக்கு நிற்கும். அது நின்று பேசும். எது நடந்தாலும் சிவனுடைய டிசைன், சிவனுடைய அமைப்பு, சனி பகவானுடைய வேலை, அவ்வளவுதான். புத்தி தெளிவடைஞ்சிருக்கும். அவசர புத்திய இது வரைக்கும் கொடுத்திருப்பாரு. அவசரப்பட்டு பல காரியத்தை கெடுத்திருப்பீங்க. எதிர்பாராத விதத்துல தீயவர்களுடைய தொடர்பு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அதனால அவமானத்தை சந்திச்சிருப்பீங்க. கோர்ட்டு கேஸ்ன்னு ஏறி இறங்கியிருப்பீங்க. இதுக்கு மேல கவலைப்படாதீங்க. நீங்க ஓய்வு எடுக்கக்கூடிய அல்லது நிம்மதியா வாழக்கூடிய சனி பயிற்சி இது. ஆனாலும் ஓய்வு எடுக்காம உழைத்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாவே இந்த சனி கிளம்பிடுவார் அடுத்த இடத்துக்கு, உங்களை விட்டு பிரிஞ்சிடுவார். முக்கியமா தான தர்மம் செய்யுங்க, நேர்மையா நடந்துக்குங்க. எப்பொழுதுமே கட்டிய கணவனுக்கோ மனைவிக்கோ எந்த காரணத்தாலேயும் எந்த வாய்ப்புகள் கிடைச்சாலும் எந்த சூழ்நிலையிலும் துரோகம் மட்டும் செஞ்சிடாதீங்க. போலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவர் திரும்பியும் வந்து அமர்ந்துடுவார் அவர் இடத்துல. எது மூலியமா அமருவாரு நல்லா தெரிஞ்சுங்க. இந்த ஜாதகம் தான் சரியா இருக்க, இதுக்கு மேல வந்து மாற முடியுமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இதுக்கு மேல புது ஜாதகம் எங்க உருவாகும் யோசிச்சு பாருங்க. ஒண்ணு உங்கள் மகன் ஜாதகம் உருவாகும். சரி, ஏற்கனவே வந்துட்டாங்க மகனும் மகளும், அடுத்து யார் வரணும், பேத்தி பேரன் உருவாகுமா? சிக்கிப்பீங்களா? அவர்களால உங்களுக்கு தொந்தரவு வரும், அவர்களால பெரிய இழப்பு வரும், அவர்களால அவமானங்களை சந்திக்க நேரிடும். குடும்ப கௌரவம் புரிஞ்சுக்கணும். சனி பகவான் எப்படியெல்லாம் அவருடைய கர்மாவை தீர்ப்பார், எந்த வழியெல்லாம் அவர் பயன்படுத்திப்பாரு, நமக்கு தான் வேற வழியே இல்லை. கிடைக்கிற பாதை சுதந்திரமான பாதை, அவ்வளவுதான். மற்றபடி அந்த பாதையில தான் நம்ம பயணம் செஞ்சாகணும். நம்ம வேகமா போறோமா, அந்த பாதையில மெதுவா போறோமா, அடுத்தவங்களையும் சேர்த்துக்கிட்டு போறோமா, இல்ல அடுத்தவங்களை அடிச்சுட்டு நம்ம முன்னாடி போறோமா, இதை எல்லாத்தையும் சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு, கணக்கு எழுதிக்கிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். அந்த பாதையில உங்களுடைய பயணம் எப்படி இருக்கு, இதை விட சிம்பிளா யாராவது புரிய வைக்க முடியுமா? அப்ப என்ன நினைச்சுக்கணும், எத்தனை துன்பங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், துரோகங்கள், இழப்புகள், விபத்துகள் நடந்தாலும் வந்தாலும் போனாலும் இது எல்லாமே இறைவனின் சித்தம், இறைவனின் டிசைன். இறைவன் விரும்புறாரு, அவ்வளவுதான். ஆனா அதுக்காக நீங்க இப்படிதான் வாழணும், இந்த லெவல்ல தான் வாழணும், இந்த அளவுக்கு தான் நீங்க உயரணும், அல்லது இந்த அளவுக்கு தான் தாழ்ந்து போகணும்லாம் எழுதல. அதுக்கு தான் புத்தியவும் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. புத்தி, அந்த புத்தியை எதுக்கு பயன்படுத்தணும்? நம்முடைய வளர்ச்சிக்காக, அடுத்தவங்களை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக, நம்முடைய சந்ததியினரை பாதுகாக்கிறதுக்காக, அவங்களுக்கு நல்ல பண்புகளை சொல்லிக் கொடுக்கறதுக்காக, அடுத்தவங்களுக்கு உதவுறதுக்காக, இப்படி புத்தியையும் ஞானத்தையும் அறிவையும் கொடுத்திருக்கிறார் இறைவன். இந்த சூட்சமெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா உட்ரா போட்டு சண்முகம் வண்டியை போயிட்டே இருப்பீங்க உங்க பாதையில.
எத்தனை வம்பு வழக்கு தகராறு எது வந்தாலுமே கவலைப்பட மாட்டீங்க. அப்படித்தான் இந்த 7.5 சனியில பாதச்சனி கொஞ்சம் கவனச்சிதறல் ஏற்படும். வாகனத்துல போகும்போது பார்த்து போகணும். உடல்நிலையில கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். உறவினர்கள் நண்பர்கள் வழியில வருத்தமான சம்பவங்கள்லாம் நடைபெறும். உனக்கு தெரியுமா, பல பேர் உங்க கூட இருந்திருப்பாங்க. உங்களுடைய உதவியை நாடி உங்கள்கிட்ட ஏதாவது எதிர்பார்த்து கூடி இருந்திருப்பாங்க. இப்போ என்ன பாருங்களேன், கொஞ்சம் கொஞ்சமா விலகிட்டே வருவாங்க பாருங்க. இனிமே 7.5 சனி முடியறதுக்குள்ளார தீயவர்களை, கெட்டவர்களை, துரோகிகளை உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி வைப்பார் சனி பகவான். நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, விலகி போறாங்களா அவங்களுக்காக வருத்தப்படவே கூடாது. சனி பகவான் விலக்கி வைக்கிறார், ஏதோ பிரச்சனை, எதுக்கோ நம்மளை காப்பாத்துறார். இதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். தான தர்மத்துல ஈடுபடுறது, பக்தி, அமைதியா எந்த விஷயம் எந்த சம்பவம் நடந்தாலும் அமைதியா அதை கடக்கிறது. ஜென்னிலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சப்படாம அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்கிறது. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. அந்த மாதிரி இன்னும் ஒரு 2.5 ஆண்டுகள் எந்த சம்பவத்துக்கும் எதிர்வினை ஆற்றாம உங்களுடைய கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, வேலை பிரச்சனை இதெல்லாம் தீர்க்கறதுக்கான முயற்சியில ஈடுபட்டு சிந்திச்சு செயல்பட வேண்டியதுதான் அந்த காலகட்டம். இதைத்தான் நீங்க என் அன்பு கும்பராசி நண்பர்களும் தோழிகளும் எடுக்கக்கூடிய செயல்பாடுகள். பொதுவா இந்த 7.5 சனியில பாதச்சனி வரும்போது பாதத்தை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். பயணத்தை கவனமா பார்க்கணும். உடல் உழைப்பை அதிகமாக கொடுப்பாரு. அலைச்சல் இருக்கும். உழைப்பால் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய கிடைக்கும். கொஞ்சம் சோம்பல் ஏற்படும், கலைச்சிடுங்க. சோம்பல் வந்தாலே நம்மளை வீழ்த்தத்துக்காக இது வருது. எழுந்திருச்சு உட்காருங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லையே அப்படின்னு ஏக்கப்பட்டு இருப்பீங்களா, ஊதியம் வரப்போகுது, வருத்தப்படாதீங்க. அது மட்டும் இல்ல, பல பேருக்கு ஆசை இருக்கும், லட்சியம் இருக்கும். ஆனா சில பேர் சோம்பல் அடைஞ்சு அந்த ஆசையும் லட்சியத்தையும் ஒத்தி வச்சிருவாங்க. சில பேருக்கு அவநம்பிக்கை பிறந்துடும். சில பேர் அந்த கஷ்டத்தெல்லாம் சந்திக்காம போராட மனசு இல்லாம அமைதி ஆயிடுவாங்க. சரி, கிடைச்ச வரைக்கும் போதும், இருக்கிற வரைக்கும் லாபம், பறக்க ஆசைப்பட வேண்டாம் அப்படின்னு அமைதியா இருந்துருவாங்க. ஆனா நம்ம பொறுப்பு அது இல்லைங்க. அதுவும் உங்களுடைய பொறுப்பு அது இல்லை. சிந்தனையும் உழைப்பும் ஒன்று சேரும்போது தான் அங்க வெற்றியே இருக்கு. உலக மனுஷங்களை 2 விதமா பிரிக்கலாம். ஒரு விதம் பேசுறவங்க, இன்னொரு விதம் செய்யறவங்க. செய்யறவங்களால மட்டும்தான் அந்த உலகமே முன்னேறிட்டு இருக்கு. இன்னைக்கு வளர்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் கோடீஸ்வரங்க இருக்காங்க அப்படின்னா அது இந்த செய்யறவங்களால மட்டும்தான் சாத்தியப்படுது. துரதிருஷ்டவசமா நம்ம நாட்டில் உழைப்பு ரொம்ப கேவலமா பேசுறவங்களும் உண்டு. அதை இன்னொரு வழியில சொல்லுவாங்க, பேராசைப்படுறான், வாவுன்னு அலையிறான், பணம் பணம்னு பண பேயா இருக்கான். ஏமா பணத்தை கண்டா நீங்க தூரம் ஓடி போவீங்களோ? ஏண்டா பணத்தை கண்டா சீ போ அப்படின்னு வச்சு தள்ளிட்டு போயிடுவீங்களோ? ஆசை இருக்கு, ஆனா உழைக்கிறதுக்கு மனசு இல்ல, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. யாராவது தூக்கி கொண்டு வந்து கொடுத்தா பொட்டியில் அடுக்கி மட்டும் வைக்கிறதுக்கு ஆசை இருக்கு. அதனால உழைப்பை கேவலமாக பார்க்கிற நினைக்கிற கூட்டம் இங்க அதிகம். உழைக்க வேண்டியவங்களா நம்ம கீழே தான் உழைக்கணும் அப்படின்னு நினைக்கிற எண்ணம் இங்க நிறைய பேருக்கு உண்டு. அவங்க அடிமை அப்படின்னு நினைச்சுக்கிறோம். உண்மையான வெற்றியாளன் யார் தெரியுமா? உழைக்கிறவன் தான், உழைப்பாளி தான். உழைக்காதவன் என்னைக்குமே முதலாளியாகவே முடியாது. முதலாளியான ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில உழைச்சவங்க, ஒருத்தவங்களுக்கு அடிமையா வேலை செஞ்சவங்க, கஷ்டப்பட்டவங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா குறுக்கு வழி இருக்குங்க. என்ன வழி தெரியுமா? ரொம்ப ஆசையா இருக்குல்ல கேட்கறதுக்கு. லஞ்சம் வாங்குறது, கொலை பண்றது, கொள்ளையடிக்கிறது, அடுத்தவங்களை ஏமாத்தி சம்பாதிக்கிறது, மக்கள் பணத்தை, நிலத்தை, அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணி சுரண்டுறது, இதெல்லாம் குறுக்கு வழி அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையான குறுக்கு வழியே அது இல்ல. இதுதான் உண்மையான குறுக்கு வழி. வெற்றிக்கு உழைப்பு தான் குறுக்கு வழி. என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா உழைச்சா ஜெயிச்சிடலாம். இதுதான் குறுக்கு வழி. உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது, மனம் கீழும் மேலும் புரளாது. உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா, உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது. திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. திருடாதே பாப்பா திருடாதே. எவ்வளவு அற்புதமான பாட்டு. உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. குழந்தைங்களுக்கு பாடின பாட்டு அப்படின்னு நினைச்சிருப்போம். அதாவது ஒரு குழந்தைய காட்டி 80 வயசுக்காரவங்களுக்கும் 50 வயசுக்காரவங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு அற்புதமான பாட்டு. அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று புரிஞ்சுங்க, இரவோடு இரவா யாரும் விஞ்ஞானி ஆக முடியாது, யாரும் கலைஞனாக முடியாது, யாரும் தலைவனாக முடியாது, யாரும் பணக்காரனா ஆகவே முடியாது. ஒரு மனுஷன் ஒரு பாறையை புழக்கிறதுக்கு அது மேல சம்ம
மண்வெட்டியால அடிச்சுக்கிட்டே இருப்பான். அடிக்க அடிக்க அவன் அடிச்ச 100வது அடியில அந்த பாறை பளந்து நிற்கும். அவனுக்கு தெரியாது 99 அடிகளும் அந்த பாறையை பிளப்பதற்கு காரணமா இருந்தது அப்படின்னு. அதனால இன்னைக்கு ஓடி ஓடி உழைச்சு களைச்சு போயிருப்பீங்க. அடி வாங்கி அடி கொடுத்து ரொம்ப சோர்வா இருப்பீங்க. 99 அடி அடிச்சுட்டு அந்த பாறையை பிளக்கிறவன் முடியலன்னு போயிருந்தான்னா அந்த பாறை உடைஞ்சிருக்குமா? 100வது அடி கொடுத்ததுக்கு அப்புறம் உடையுது. அப்ப அதுக்கு காரணம் 100வது அடி இல்ல. எல்லாரும் நினைச்சுக்கிறது அந்த ஒரு அடி தான், அந்த 100வது அடியால தான் உடைஞ்சிருக்கு அப்படின்ட்டு. உடனே கோடீஸ்வரன் ஆயிடணும், வாழ்க்கையில உடனே முதலாளி ஆயிடணும், உடனே பணம் சம்பாரிச்சிடணும், உடனே நகை வாங்கிடணும், உடனே வீடு கட்டிடணும், வாகனம் வாங்கிடணும், நிலம் வாங்கிடணும். அதுக்கு முன்னாடி இந்த 99 அடி இருக்கே, அது யாருப்பா வாங்குறது? அதுக்கு முன்னாடி இருக்க அவமானம், கஷ்டம், நஷ்டம், துரோகம், உழைப்பு, ரத்தம், வேர்வை, இதெல்லாம் யார் சிந்தறது? அதனால வெற்றி அப்படிங்கிறது நாம செய்யற ஒவ்வொரு செயல்லையுமே இருக்கு. தயவு செஞ்சு இதை அஸ்ட்ராலஜிக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் நினைக்காதீங்க. அஸ்ட்ராலஜியும் நம்மளுடைய வாழ்க்கையும் ஒண்ணுதான். நம்ம வாழ்க்கையை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். நாம செய்யற ஒவ்வொரு செயலுமே நம்ம வெற்றியை நிர்ணயிக்கும். அதைத்தான் என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, சனி பகவான் சொல்றாரு. உழைக்க உழைக்க உங்களை செதுக்குவார். 99 அடி தோண்டிவிட்டு எதுவும் இல்லைன்னு வெளியில வந்துடக்கூடாது. 100வது அடியும் தோண்டி பாருங்க, அங்க புதையல் இருக்கலாம். அதனால முயற்சி அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது. இப்ப கும்பராசி நண்பர்களுக்கு பார்வை பலன் ஒண்ணு இருக்கு. இந்த பார்வை பலன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. குரு பகவானுக்கு இருக்கிற இடம் பாழ், பார்க்கிற பார்வைக்கு புண்ணியம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சனி பகவானுக்கு உல்டாவா இருக்கிற இடம் புண்ணியம், பார்க்கிற இடம் பாழ். அப்படின்னா பாத்துங்க எவ்வளவு விசித்திரமானவர் அப்படின்ட்டு. இருக்கிற இடம் அது நல்லதோ கெட்டதோ கவனிக்காம நல்லது செஞ்சுட்டு போவார். அதாவது அவர் குடும்பத்துக்கு வந்திருக்காரு, விருந்து சாப்பிட வந்திருக்கிறார். புரியுதுங்களா? இன்னும் தெளிவா புரிய வைக்கணும் அப்படின்னா, விருந்தாளி வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அமைதியா இருப்பாங்க, நமக்கு கெடுதல்லாம் செய்ய மாட்டாங்க, நமக்கு மரியாதை கிடைக்குதான்னு மட்டும் அந்த மரியாதை மட்டும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. விருந்தாளி மேல ஒரு பயம் இருக்கும், எதிர்த்தெல்லாம் பேச மாட்டாங்க, ரொம்ப ஆசை பாசையா நடந்துப்பாங்க. இப்படி எல்லாம் சனி பகவான் 7.5 சனியில் இருக்கும்போது நடக்கும் அப்படின்னு நினைச்சுக்கங்க. அவரு விருந்தாளியா வந்து இருந்தாலும் அவருடைய பார்வை 4ஆம் வீட்டுல விழுது. உங்களுடைய 4ஆம் வீடு, அதாவது 3ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டில் விழுது, 7ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டில் விழுது, 10ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டில் விழுகிறது. இங்கெல்லாம் என்ன செய்வாரு? பஞ்சாயத்தை வைப்பாரு. அதாவது உயர் அதிகாரி வந்தா நம்ம வேலை செய்யற இடத்துல என்ன செய்வாங்க? ரெக்கார்டு எடுத்து பார்ப்பாங்க, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க, இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு கேட்பாங்க. இதைத்தான் அவர் செய்யறாரு. அப்ப என்ன நடக்கும்? நமக்குள்ளாரே உள்ளுக்குள்ளார ஒரு பயம் இருக்குல்ல, என்ன நம்ம தப்பு பண்ணிருப்போமோ, அந்த தப்புக்கு இவர் என்ன சொல்ல போறாரோ, என்ன தண்டனை கொடுக்க போறாரோ, ஒரு வேலை இடத்த மாத்திருவாரா, அல்லது கஷ்டமான வேலையை கொடுத்துருவாரா, அல்லது வேலையை விட்டு நீக்கிடுவாரா, இப்படிலாம் பல விதத்துல நம்ம பயப்படுவோம். அதே தான் இப்ப இந்த 3 வீடுகள்ல சனி பகவான் செய்ய போறாரு. அப்ப உங்களுக்கு 4ஆம் வீட்டுல சனி பகவானுடைய பார்வை விடுது. அந்த வீடு வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா சுகம். உங்களுடைய சுக வாழ்க்கையவும், சொத்து, உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம், அம்மா, அடுத்தது வாகனம், வீடு, இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல பார்க்கிறார். நல்லா உழைச்சிருக்கீங்க, கஷ்டப்படுறீங்க, ஆனா உடம்பு சுகம் இல்ல, சொத்து சம்பாதிக்க முடியல, ஏமாந்து கிடக்குறீங்க. உடன்பிறப்புகள்லாம் உங்களுடைய நன்றியை மறந்துட்டு அவமானப்படுத்துறாங்க, துரோகம் செய்யறாங்க, இல்ல சொத்தை பிடிங்கிட்டாங்க, அல்லது வாகனம் எல்லாம் செலவு வச்சுக்கிட்டே இருந்தது, அல்லது வாகனத்துக்காக ஏங்குறீங்க, ஆனா வாகனம் வாங்க முடியல அப்படின்னாலும், வீடு கட்டி பாதிலன்னாலும், வீடு கட்டத்தை முயற்சி பண்ணி வீடு கட்ட முடியாம போனாலும், அதை எல்லாத்தையும் சரி பண்ணி வைக்கக்கூடிய காலகட்டம் இது. எல்லாத்தையும் கிடைக்க வைப்பார். இங்க ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும், ஏதாவது உங்க மேல தப்பு இல்லை அப்படின்னா உங்களுக்கு சாதகமா அதை செய்வார். நீங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிராக அதை திருப்பி வச்சுட்டு போயிடுவாரு. தீர்ப்பு அவ்வளவுதான். ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, வீடு தப்பான வழியில கட்டிருந்தீங்க அப்படின்னா, யாருப்பா அந்த கவர்மெண்ட் கொஞ்சம் இது என்னன்னு பாருங்க, இவர் எங்கேயோ சேர்த்து வச்சு கட்டிருக்கிறாரு, சரியான சம்பளம் கொடுக்கலையா வேலைக்காரங்களுக்கு, வேலை செய்யற இடத்துல டைம் பார்த்துக்கிட்டு ஒழுங்கா வேலை செய்யறது இல்லையா, குடும்பத்துல அதிகாரம் பண்ணிக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களாம், உடன்பிறப்புகள்லாம் ஏமாத்தி இப்படி அவருடைய தண்டனை இப்படி சிக்க விட்டுட்டு போவார். சிக்கலை மாட்டி விட்டு போகக்கூடிய காலகட்டம். இங்க என்னன்னா, நேர்மையா நடந்தா நல்லதையும், அநியாயத்துக்கு நடந்த அநியாயத்தையும் செய்யக்கூடிய காலகட்டம். இது எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும் என்ன நடந்தது இந்த விஷயத்துல அப்படின்ட்டு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார். உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்க்கிறார் சனி பகவான். 8ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கும்போது, 8ஆம் வீடு அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம், அவமானம், கண்டம், இந்த மரணம், கெட்ட பயம், விபத்து, பிராணிகளால தொந்தரவு, ஜந்துக்களால தொந்தரவு, இந்த வட்டி கட்டுறதுக்கு பயந்துகிட்டு நம்ம ஒதுங்குறோம்ல, அல்லது வட்டி தைரியத்தோட கட்டுறோம்ல, அதெல்லாம் சொல்லக்கூடிய இடம், உதவிக்கு பணம் கிடைக்கக்கூடிய இடம். அதே நேரத்தில் இதெல்லாம் கெட்ட விஷயங்களா இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய இடமும் இதுதான். எந்த அளவுக்கு பயத்தை உருவாக்கக்கூடிய இடம் அஷ்டமஸ்தானம் அப்படின்னா, அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் அஷ்டமஸ்தானம். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அப்புறம் ஆபரேஷன், கசாப்பு கடை, வரதட்சணை, இந்த பிரச்சனை, ஏதாவது
ஏதாவது பொருள் தொலைந்து போறது, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். ஆனா அதே நேரத்துல எப்போதுமே கெட்ட பலனை கொடுப்பதில்லை. இங்க எப்படி இரவும் பகலும் 12 மணி நேரத்துக்கு ஒரு டைம் மாறிக்கிட்டே இருக்கோ, அது போல கஷ்டம் வரும், துன்பம் வரும், சந்தோஷம் வரும், நஷ்டம் வரும், அதிர்ஷ்டம் வரும், கெட்ட சம்பவம் நடக்கும், லாபம் வரும். இப்படி மாறி மாதிரி கொடுக்கக்கூடிய நிலை. பணப்பிரச்சனை ஏற்படலாம், திடீர்னு லாட்டரி விழலாம், வியாபாரத்துல நஷ்டம் அடையலாம், திடீர்னு பல்க் ஆர்டர் கிடைக்கலாம். புரிஞ்சுக்க முடியுதா? அதாவது எது நடந்தாலும் எதுக்குமே தயாரா இருக்கணும், அவ்வளவுதான். இதுதான் உங்களுடைய செயல்பாடு. தாங்க முடியாத துன்பம் வந்தாலும் நான் எதிர்பார்த்தது தான், அதனால பெரிய ஷாக் ஆகல அப்படின்னு யோசிக்கணும். பெரிய அதிர்ஷ்டம் வந்துருச்சு அப்படின்னாலும் எதிர்பார்த்தது தான், அதனால ஓவரா ஆட வேண்டாம், நான் அடுத்ததே பறிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு, இதை யோசிக்கணும். அதனால சனி பகவான் 8ஆம் வீட்டுல இருந்தா ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம். சில நேரத்துல பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது மாதிரியே பெரிய இழப்புகளையும் கொடுப்பார். திடீர்னு மாற்றங்கள் நடக்கும், திடீர்னு சம்பவங்கள் நடக்கும். ரொம்ப ரகசியமான இடம், அதே நேரத்தில் ஆன்மீகத்தை விரும்பக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கும். இந்த நேரத்தில் நிறைய புரிதல் வரும், ஆன்மீகத்து மேலே கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. இந்த பிரபஞ்சம்னா என்ன, இந்த பிரபஞ்சத்தில் இந்த உயிரினங்கள்லாம் எப்படி தோன்றுது, ஏன் பூமியில் மட்டும் உருவாச்சு உயிரினங்கள், மற்ற கிரகத்தில் ஏன் உருவாகலை, மற்ற கிரகத்துக்கும் பூமிக்கும் என்ன தொடர்பு இருக்கு, ஏன் ஆதிக்கம் செலுத்துது, இதையெல்லாம் புரியக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது ஆன்மீகத்தில் ஞானம் பிறக்கும் அப்படின்னு சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தை பார்க்குறாரு சனி பகவான். இங்கே தான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. இது வரைக்கும் சொன்னதெல்லாம் உங்க வாழ்க்கையில் சில சம்பவங்கள், ஆனால் இப்போ நம்ம சொல்ல போறது தான் சம்பவமே. எந்த தொழில் செஞ்சாலும் எந்த வேலை செஞ்சாலும் மனுஷனை பொறுத்த வரைக்கும் முக்கியம் எது அப்படின்னா பொருளாதாரம் தான். எது செஞ்சாலும் லாபம் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் குறிப்பா நம்ம பார்ப்போம். இந்த பொண்ணை கட்டிக்கிட்டா லாபம் கிடைக்குமா, இந்த பையனை கட்டிக்கிட்டா லாபம் கிடைக்குமா, இந்த வேலைக்கு போனா லாபம் கிடைக்குமா, இந்த நண்பனால ஏதாவது புண்ணியம் இருக்குமா, லாபம் கிடைக்குமா, இந்த இடத்த வாங்கினா, இந்த வீடை கட்டினா, இந்த வீட்டை வாங்கினா, இந்த உறவுக்காரங்க இந்த வெளிநாட்டுக்கு போனா, இந்த நேரத்தில் போனா, இந்த படிப்பு படிச்சா, இந்த இப்படி லாபத்தை கொடுக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கு அப்படின்னா இதுல நீங்க எதுவுமே செய்ய முடியாது. என்னன்னா ஏற்கனவே என்னெல்லாம் செஞ்சீங்களோ அதற்கான பலனைத்தான் லாபமா பார்ப்போம். இப்ப இந்த இடத்துல எந்த ஒரு மாற்றத்தையும் நீங்க ஏற்படுத்த முடியாது. நடந்த விஷயத்துக்கு செஞ்ச வேலைக்கு லாபம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பார்வை இந்த 2.5 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒருவேளை நேர்மையான வழியில 4 பேருக்கு உதவுறது மாதிரி நல்லது செஞ்சுக்கிட்டு உண்மையா உழைச்சிருந்தீங்க அப்படின்னா சனி பகவான் அள்ளி கொடுப்பார். உங்களுக்கே தெரியும் உண்மையா உழைச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. கண்டிப்பா உங்களுடைய பணப்புட்டியெல்லாம் கிளீன் பண்ணி வச்சுக்கீங்க. இல்லைன்னா பேங்க்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா பணம் நிறைய வரப்போகுது. யாருக்கு அப்படின்னா உடனே கேட்கக்கூடாது, எல்லாருக்குமே வருமா, எல்லாருக்குமே இல்லை. உண்மையா உழைச்சிட்டு ஏமாந்தவங்க, அதற்கான பலனை அனுபவிக்க முடியாதவங்க, பெரிய முதலீடு போட்டு நேர்மையா இருந்து நஷ்டமானவங்க, 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் கஷ்டப்பட்டவங்க எல்லாருக்குமே கிடைச்சிடாது. எல்லாருமே பணப்பெட்டியை சுத்தம் பண்ணி வச்சு என்ன பண்ண போறீங்க? இப்படி உங்க உள்ளுணர்வு சொல்லுச்சு அப்படின்னா அவங்க மட்டும் இந்த மாதிரி செய்யுங்க. கண்டிப்பா அள்ளி கொடுப்பார். லாப விட்ட சனி பகவான் பார்க்கிறாரு. ஒருவேளை மாத்தி நடந்திருந்தது சட்டத்துக்கு புறம்பா அடுத்தவங்க வயிற்றுல அடிச்சு ஏதாவது சேர்த்திருந்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? புடுங்கிக்கிச்சிங்க மாமி அப்படிங்கிறது மாதிரி மொத்தமும் அபேஸ் ஆயிடும். அதாவது தப்பா சொல்லல, சனி பகவானுடைய வேலை அதுதான். உண்மையா கஷ்டப்பட்டீங்கன்னா லாபம் அதிகரிக்கும். போலியா கஷ்டப்பட்டு லாபம் சம்பாதிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த லாபத்தை கரைச்சிருவார் பாதசனில. அவருக்கா தெரியாது எப்படி கரைக்கணும் எப்படி எடுக்கணும் அப்படின்ட்டு. அப்படியே உங்களால எதுவும் முடியல அப்படின்னா இறைவனை சரணடையுங்கள். முருகன் இருக்கிறார், சிவன் இருக்கிறார். தியானம் செய்யுங்க, ஆன்மீக பயணம் போங்க, கோவிலுக்கு போங்க, பரிகாரங்களை செய்யுங்க. சில பேர் பரிகாரங்கள் பலிக்கலையே என்ன செய்யலாம், எத்தனையோ கோவிலுக்கு போயிட்டோம், எத்தனையோ பரிகாரங்கள் செஞ்சிட்டோம், எத்தனையோ கடவுளை கும்பிட்டுட்டோம், எதுவுமே பலிக்கல, எங்க குறை தீரல அப்படின்னு வருத்தம் அடைவீங்க. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுங்க, நீங்க இந்த பிறவிலையோ போன பிறவிலையோ அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் தான் இந்த ஜாதகத்துல தோஷங்களா சாபங்களா தொடர்ந்து வரும். அப்படிதான் நீங்க பிறக்கும் போதே டிசைன் செய்யப்படும். ஜோதிடத்துல கர்ம வினை தீர்க்கறதுக்காக கட்டங்கள் அமைஞ்சிரும். ஆனா அதை சரி செய்ய பரிகாரங்களையும் இறைவன் கொடுத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் பரிகாரம் உண்டு. உடனே பரிகாரம் ஒண்ணே ஏதோ சடங்கா இருக்குமோ, யாத்திரை போகணுமோ அப்படிலாம் பயப்படாதீங்க. உண்மையிலேயே செஞ்ச தவறுக்கு வருந்தி மனசார மன்னிப்பு கேட்டு இறைவனை சரணாகதி அடையுங்கள். இதுக்கு மேல அந்த தப்பு செய்ய மாட்டேன். இதுதான் இறைவனுக்கு நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய பரிகாரம். நிச்சயம் உங்களால என்ன பரிகாரம் செய்ய முடியுதோ உணர்வுபூர்வமா அதை செய்யுங்க, குறைகளை போக்குவார். ஒரு சின்ன ஸ்டோரி நீங்க சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க. கண்ணு தெரியாத அப்பா அம்மாவை ஒரு சிறுவன் காட்டுல தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். 2 கூடையில வச்சு குச்சியில வச்சு கட்டிக்கிட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். தசரதர் அங்க
மானை கொல்றதுக்கு பதிலா அந்த பையனை கொண்டுடுவார் அம்பு எய்தி. அந்த பெற்றோர்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிறார். ஆனா அவங்க மன்னிக்கல. அதே புத்திர சோகத்தில் நீ வாடுவாய் அப்படின்னு சாபமிடுறாங்க. ஏன் அப்படி சாபமிட்டாங்க? தசரதன் தனக்கு ஏதாவது ஆயிடுமோ, தன்னுடைய பதவிக்கு ஏதாவது ஆயிடுமோ, அதை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மன்னிப்பு கேட்கறான். அதனாலதான் அவங்க சாபமிடுறாங்க, புத்திர சோகத்தில் நீ வாடுவாய் அப்படின்னு. அதனால ராமர் காட்டுக்கு போனாரு. அதுல இருந்து கஷ்டங்களை அனுபவிச்சுட்டே இருக்காரு தசரதர். ஆனா அதே கதையில இன்னொரு கதை, கிளை கதை ஒண்ணு வருது. தசரதன் செஞ்சது மாதிரியே ஒரு மன்னன் அந்த சிறுவனை மான் அப்படின்னு ஏதோ ஒரு மிருகம் நினைச்சிட்டு அம்பு எய்தும் போது அந்த சிறுவன் மேல பட்டு இறந்துடுறாங்க. கதறி அழுது மனம் கலங்குறான் அந்த மன்னன். அவங்க முன்னாடி மண்டிடுறான், இந்த தவறுக்கு மன்னிப்பே கிடையாது, இதற்கு பரிகாரம் செய்ய விரும்புறேன், என்னுடைய ராஜ்யத்தை நீங்க எடுத்துக்குங்க, என்னையும் என் குடும்பத்தையும் நாடு கடத்துங்க, அந்த வாளை எடுத்து கொடுத்து, இல்லைன்னா அந்த வாளாலேயே என்னையும் கொன்று பழி தீர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு மனசு மண்டிக்கிட்டு மன்றாடி கேட்கிறான். இந்த மன்னிப்பு கோர்றதுல எது உணர்வுபூர்வமா மன்னிப்பு கேட்கறது நீங்களே புரிஞ்சுக்கங்க. அப்ப அந்த சிறுவனுடைய பெற்றோர் பயப்படுறாங்க, திடுக்கிடுறாங்க. இவ்வளவு நல்ல அரசனை எப்படி நம்ம தண்டிக்கிறது? ரொம்ப மனசு வருந்துறாரு, தெரியாம நடந்துருச்சு போல. ஆனா மகனை கொன்று விட்டானுங்கிற ஆத்திரமும் இருக்கு அவங்கள்ட்ட. அதனால அவனுடைய தர்ம சிந்தனைய பார்த்து மனம் இறங்கினார்கள். மகனுடைய ஆத்ம சாந்திக்காக தவம் இருக்க போறோம் அப்படின்ட்டு மன்னனை ஆசீர்வதிச்சுட்டு நீங்க நல்லாட்சி செய்யுங்க போய் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப புரியுதுங்களா? மகனை இழந்த பெற்றோரே மன்னனை மன்னிக்கும் அளவுக்கு அந்த பரிகாரம் இருக்குது. இப்படிதான் நம்முடைய பரிகார வழிபாடுகளும் இருக்கணும். அழுதால் உன்னையே பெறலாம் அப்படிங்கிறார் மாணிக்க வாசகர். மனம் வருந்தி திருந்தி இதுக்கு மேல அந்த தவறு செய்ய மாட்டேன், ஆனா செஞ்ச தவறுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன், கடவுள்கிட்ட மன்றாடுங்க, மண்டிட்டு கேளுங்க, அழுவுங்க, கதறுங்க, கத்துங்க, ஆசீர்வதிப்பார். கண்டிப்பா அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும். அதனால மனம் வருந்தி வருத்தப்படுறீங்க, எந்த கஷ்டத்தையும் தாங்கிறதுக்கு தயாரா இருக்கீங்க அப்படின்னா அந்த தெய்வமே உங்க மேல கருணை காட்டும். நம்பிக்கையோட ஆணவம் இல்லாம வழிபாடு செய்யுங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். உங்களுக்கு எப்பொழுதுமே கஷ்டம்னு வந்தா புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. முற்பிறவில செய்ய தீய பலன்கள் தான் இந்த பிறவியில இப்படி கஷ்டம் உருவாகுது. ஒருத்தருடைய ஜாதகத்தை நம்ம ஆராய்ஞ்சாலே அது தெரிஞ்சிடும். நிறைய பேருக்கு நாங்க பார்த்திருக்கோம். அந்த ஜாதகம் பிறக்கும் போதே அந்த ஜாதகம் அப்படி அமைஞ்சிரும். அது மட்டும் இல்ல, தொழில்காரகன் சனி பகவானுடைய நிலை பொறுத்து தான் நம்முடைய கஷ்டம் எல்லாமே இருக்கு. பண கஷ்டமாக இருந்தாலும், நோய் கஷ்டமாக இருந்தாலும், பழைய பாவ புண்ணியங்களுக்கான கஷ்டம் இருந்தாலும் அது சனி பகவானால தான் தீர்க்க முடியும். அதுக்கெல்லாம் காரணம் சனி இருக்கிற நிலை தான் ஜாதகத்துல. அதனால உங்கள் ஜாதகத்தின்படி சனி பார்வை இருந்தா அவருடைய அகோர பார்வையை குறைக்கணும் அப்படின்னா அவரை வழிபட்டோம் அப்படின்னு ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிரும். அதனால நம்ம குடும்பத்துல தீராத சண்டை வருது, குடும்ப பிரச்சனை வருது, நோய் வருது, பண கஷ்டம் வருது, தொழில் நஷ்டமா இருக்கு, ஒரே இடத்துல வேலை செய்ய முடியல, வேலை மாறிக்கிட்டே இருக்கும், சம்பளம் உயர்வு இருக்க மாட்டேங்குது, இப்படி எந்நேரமும் ஏதாவது ஒரு சிக்கல்ல இருக்கும், ஒரு தடையாவே இருக்கு, ஒரு பிரச்சனையாவே இருக்கு, வாழ்க்கையில முன்னேறவே முடியாதாங்கிற ஏக்கம் வருது, அல்லது நம்மளையே நம்ம அழிச்சிக்கலாமாங்கிற எண்ணம் வருது அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் சனி பகவானுடைய பார்வை தான், அல்லது சனி பகவானுடைய அருள் பார்வை இல்லாததால தான் இதெல்லாம் நடக்கும். அவருடைய அருள் பார்வை வேணும் அப்படின்னா இந்த பூஜை செய்யுங்க. ஒரு அற்புதமான பூஜை சனி பூஜை. சனிக்கிழமை செய்யக்கூடிய சனி பூஜை. 9 சனிக்கிழமை இந்த பூஜை செய்யறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கறதே வராது. எந்த கர்ம வினையும் உங்கள்கிட்ட தங்காது, எல்லாமே முடிஞ்சிடும். அப்படி ஒரு அற்புதமான பரிகாரம் இந்த சனி பூஜை. சரி, எப்படி செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில ஒரு 4:30 to 6 மணிக்குள்ளார எழுந்திரிச்சிருங்க. எழுந்திருச்சு உடம்பு பூரா எள்ளெண்ணெய் இருக்குல்ல, அந்த எண்ணெயை உடம்பு பூரா தேய்ச்சிங்க, தலையில இருந்து உச்சங்கால் வரைக்கும் தேய்ச்சிட்டு குளிச்சிருங்க. குளிச்சுட்டு கருப்பு ஆடைய அணிஞ்சுக்குங்க, இருந்தா அணிஞ்சுக்குங்க, இல்லைன்னா வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அன்னைக்கு கருப்பு ஆடை அணியறதுதான் சனி பகவானுக்கு பிடிச்ச ஆடை. அடுத்தது பச்சரிசி மாவால வாசல்ல கோலம் போடுங்க. இது என்ன, சனி பகவானின் கர்ம வினையை தீர்க்கிறதுக்கு இது முதலிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பரிகாரம். இது பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. பொடியாலையோ அல்லது கலர் பொடியாலையோ கோலம் போடாதீங்க, ஏன்னா அது பாவத்தை சேர்க்கும். பூச்சோ அல்லது எறும்போ வந்து சாப்பிடும் போது ஏமாந்துட்டு போயிடும். அதுகளை ஏமாத்தாம பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. இது 33 கோடி தேவர்களும் அந்த பூஜையில கலந்துக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, பச்சரிசி மாவால கோலம் போட்டீங்க அப்படின்னா 100 பேருக்கு அன்னதானம் செஞ்சோம்னா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அது கிடைக்கும் அந்த பூச்சிகள் எறும்புகள் சாப்பிடும் போது. அதனாலதான் முன்னோர்கள்லாம் நமக்கு அதை ஒரு பழக்கமாவே படுத்தி வச்சிருக்காங்க. அதனால பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. உங்களால முடியல, வேலை பளு
அதிகமா இருக்கு, இதை நாங்க வார வாரம் அரைச்சிக்கிட்டு இருக்க முடியாது பச்சரிசி மாவை அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இங்க ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. 9043688626 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. குட் பேபி இவங்க அற்புதமான ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணிருக்காங்க. பச்சரிசி மாவை கட்டியாக்கி அதை நீங்க எப்போதுமே வச்சுக்கிட்டு பயன்படுத்தலாம். எத்தனை வருஷம் வேணாலும் இதை வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு தயாரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல 9 பூஜை பொருட்களை இதில் கலந்துருக்காங்க. அதுதான் ரொம்ப ஸ்பெஷல். நவக்கிரக பச்சரிசி கோலமாவு கட்டின்னு கூட இதை சொல்லலாம். அதனால இதை வாங்கி பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்ல கரைச்சி கோலம் போட முடியாது அப்படின்னா பவுடராவும் கிடைக்குது, அப்படியே நீங்க வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்ல பூஜைக்குரிய சுத்தமான பசுமாட்டு நெய் சாப்பாட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம். எந்த ஒரு கலப்படமும் இல்லாம கிடைக்குது. செக்குல ஆட்டின எண்ணெய் வகை எல்லாமே இருக்கு இவங்கள்ட்ட. அதை வச்சு தீப எண்ணெய் தயாரிச்சிருக்காங்க. பஞ்ச தீப எண்ணெய் 5 எண்ணெய் கலந்த, அதாவது நல்லெண்ணெய், கல்லெண்ணெய், இலுப்ப எண்ணெய், வேப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இப்படி 5 எண்ணெய்கள் கலந்த பஞ்சதீப எண்ணெயும் எங்கள்கிட்ட இருக்கு. பஞ்சகாவிய விளக்கு, சாம்பிராணி, அகர்பத்தி இருக்கு. இந்த பஞ்சகாவியம் அப்படிங்கிறது பூஜைக்கு மிக அற்புதமானது. ஏன்னா நம்ம பூஜையில பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த பஞ்சகாவிய பொருட்களுக்கு இருக்கு. பஞ்சகாவியம் அப்படின்னா பசுமாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட பால், நெய், தயிர், சாணம், கோமியம் இதை வச்சு தயாரிக்கப்பட்டதுதான் இந்த பஞ்சகாவிய பொருட்கள். அதனால இதெல்லாம் இவங்கள்ட்ட இருக்கு. இவங்களே தயாரிச்சு கொடுக்குறாங்க, கலப்படம் இல்லாம கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல பணத்தை ஈர்க்கக்கூடிய பச்சை கற்பூரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்க வீட்டுல பணப்பெட்டியிலேயோ அல்லது பூஜை அறையிலேயோ வைக்கிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வர பணம் எப்பொழுதுமே உங்களை மீறி போகாது. அதை பரிசுல கூட நீங்க வச்சுக்கலாம். பணம் அந்த பையிலையோ பரிசுலையோ இருந்துகிட்டே இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான பச்சை கற்பூரம் இவங்க தரமா கலப்படம் இல்லாம செஞ்சு தராங்க. வாங்கிக்கலாம். எந்த பொருட்களாக இருந்தாலும் தரம், கலப்படம் இல்லாம பாரம்பரியமான பொருட்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு தரமான ப்ராடக்ட் இது. வாங்கி பயன்படுத்துங்க. சரி, இப்ப பச்சரிசி மாவால கோலம் போட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் பூஜை அறைக்கு வந்து விநாயகர் படம் இருந்தது அப்படின்னா அதுக்கு மாலை போட்டுங்க. எள்ளு லட்டு செஞ்சுக்கங்க. 108 எள்ளு லட்டு. இது ரொம்ப முக்கியமானது. 108 எள்ளு லட்டு செஞ்சு விநாயகருக்கு படைங்க. அதுக்கப்புறம் குத்து விளக்குல அல்லது லட்சுமி விளக்குல எள்ளெண்ணெய் ஊத்தி தீபம் ஏத்திங்க. எள்ளெண்ணெய் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச எண்ணெய். சுத்தமான எண்ணெயா இருக்கட்டும். தீபம் ஏத்திங்க. தீபம் ஏத்திக்கிட்டு அங்க முதல்ல குலதெய்வ வழிபாடு, அடுத்தது கணேசன் வழிபாடு, அடுத்தது சிவபெருமான் வழிபாடு, அடுத்தது சனி பகவான் வழிபாடு. இதெல்லாம் மனசுல நினைச்சு கும்பிட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் கருப்பு எள்ளு இருந்தது அப்படின்னா அதை வச்சுங்க. சனி பகவானுக்கு படைங்க. இப்ப எப்படி தீப தூபம் காட்டுறீங்களோ அது போல சனி பகவானுக்கு எள்ளை வச்சு படைங்க. அப்புறம் மலர்களை தூவி சிவன், ஹனுமான் இவங்கெல்லாம் வழிபடலாம். அப்புறம் வழிபட்டுட்டு அமர்ந்துருங்க. நீங்க அமரும் போது அந்த தீபம், தூபம், அதாவது சாம்பிராணி, அகர்பத்தி இதனுடைய புகையெல்லாம் வீடு முழுவதும் பரவி இருக்கணும். பரவி இருக்கும் போது உட்காருங்க. இந்த மந்திரத்தை 21 முறை சொல்லுங்க. நான் இப்ப எப்படி உச்சரிக்கிறேனோ அதே மாதிரி சொல்லுங்க. ஓம் சனீஸ்வராய வித்மஹே சூரியபுத்ராய தீமஹி தன்னோ மந்த பிரசோதயாத். இப்படி பொறுமையா சனீஸ்வரனுக்கு கேட்கறது மாதிரி 21 முறை சொல்லுங்க. அப்புறம் பிரசாதம் படைச்சிட்டு ஆர்த்தி எடுத்துட்டு அந்த நாள் முழுவதும் விரதம் இருங்க. விரதம் இருந்துட்டு மாலையில 108 எள்ளு இருக்குல்ல, அத சிவன் கோவிலுக்கு எடுத்துட்டு போங்க. சிவன் கோவில்ல சிவனையும் நவகிரகத்தையும் அங்க இருக்கிற தெய்வங்களையும் வணங்கிட்டு இந்த 108 எள்ள கோவிலுக்கு வரவங்களுக்கு அல்லது வயதானவர்களுக்கு, குழந்தைகளுக்கு, முடியாதவங்களுக்கு இப்படி கொடுங்க. கொடுத்துட்டு வீட்டுக்கு வாங்க. இதே பூஜைய வீட்டுல மறுபடியும் ஈவினிங் செய்யுங்க. 21 முறை அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு பூஜையை முடிங்க. முடிச்சிட்டு சாப்பிடுங்க. இத ஒவ்வொரு சனிக்கிழமையும் 9 சனிக்கிழமை செய்றீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய நோய் இருந்தாலும், கடன் பிரச்சனை இருந்தாலும், குடும்ப பிரச்சனை இருந்தாலும், நிம்மதியே இல்ல குடும்பத்தால அப்படின்னாலும், தொழில் நஷ்டம், கஷ்டம் வந்திருந்தாலும், அல்லது வேலையில இடமாற்றம் இருந்துகிட்டே இருக்கு, பதவி உயர்வு இல்ல, ஒரு மரியாதை இல்ல அப்படின்னு இருந்தாலும், வெளிநாட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த பூஜையை செய்றீங்க அப்படின்னா 100% பூஜையை முடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது ஈசன் மேல சத்தியம். வேணா முயற்சி பண்ணி பாருங்க. நாங்களாம் இதை அனுபவிச்சிருக்கோம். நிறைய பேர் சொல்லியிருக்கோம். நிறைய பேர் இதனால ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. வந்து உருகி உருகி நீங்க சொல்லல அப்படின்னா நான் இதை பண்ணிருக்க மாட்டேன், எங்க வாழ்க்கையில இப்படி நடந்துருச்சு, நம்பவே முடியல, இவ்வளவு பெரிய சக்தி இருக்கா இந்த பரிகாரத்துக்கு, உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை கண்டிப்பா செய்யுங்க. சனி கெடுப்பின் யார் கொடுப்பார்? சனி கெடுத்தார் அப்படின்னா யாராலையும் அதை தடுக்கவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது. சனி கொடுப்பின் யார் கெடுப்பார்? சனி கொடுத்தார் அப்படின்னா அதை யாரும் கெடுக்க முடியாது.
இதுதான் சனியினுடைய தத்துவம். சனியை போன்று கொடுப்பவரும் இல்லை, சனியை போன்று கெடுப்பவரும் இல்லை அப்படிங்கிறது ஜோதிடத்துல ரொம்ப பிரபலம். அதனால பண கஷ்டம் வந்துருச்சு, நோய் கஷ்டம் வந்துருச்சு, கோழைத்தனமா இதெல்லாம் நினைச்சு தற்கொலை செய்ய முயற்சி பண்றதை விட, சோர்ந்து போய் கிடக்கிறத விட, நம்ம விதி அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அமைதியா இருந்துறதை விட, நம்ம வாழ்க்கையில பிறந்துட்டோம், இந்த நிலைக்கு என்ன காரணம்? மனிதன் காரணமா, சூழ்நிலை காரணமா, அல்லது கடவுள் காரணமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான தீர்வை கண்டுபிடிக்கிறது புத்திசாலித்தனம். ஒன்னு புரிஞ்சுங்க, சனிதான் தொழில் பிரச்சனை, நோய் பிரச்சனை, கர்ம வினை பிரச்சனைக்கு முழு காரணம். அதை நம்ம தீர்க்கணும் அப்படின்னா இது மாதிரி பரிகாரங்களை செய்யணும். சனிக்கிழமை மிக உகந்த நாள். அதனால அன்னைக்கு இந்த பரிகாரத்தை கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா கலியுகம் சார்ந்த ஆதிக்க அம்சம் பெற்றிருக்கும் சனீஸ்வரனால் உங்களுடைய தொழில், குடும்பம், அறிவு, லாபம், தொழில்நுட்பம், உழைப்பு உலகத்துல புகழடைகிறது. இதுல எல்லாத்துலயுமே உங்களால முன்னேற முடியும், வெற்றி காண முடியும். அடுத்தவங்களோட நீங்க முன்னாடி நிப்பீங்க. துன்பத்தால் துவண்டு போனாலும் கூட ஒரு காலகட்டத்தில் நிச்சயம் உங்க வாழ்க்கையில மிக உயர்ந்த இடத்தை பிடிப்பீர்கள். ஜெயிச்சிட்டே மாறா அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதம் இந்த பரிகாரத்தால் நடக்கும். ஒருவனுடைய வெற்றிக்கு முன்னால பரிசு வேணா இருக்கலாம், பாராட்டு வேணா இருக்கலாம், ஆனா அவனுக்கு பின்னால இருக்கிறது நாங்க தான். இது யார் தெரியுமா சொல்றது? அவமானம், நிராகரிப்பு, தோல்வி. இதுதான் அவங்களுடைய வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற அம்சங்கள். ஓகே, அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.